சார் நெறைய இன்வெஸ்ட்மென்ட்டுன்ற பார்த்து இருக்கும்போது, நம்ம சைட்ல ஈக்விட்டிய மட்டும் ஏன் என்ஷூர் பண்றோம்? அட்வைசர் நம்ம வரும்போது, நம்ம வந்து ஈக்விட்டி அட்வைசர். லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணுறோம். இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம நெறைய கஸ்டமருடைய ஃபினான்ஷியல் பிளானிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, 4 வகையான அசெட் கிளாஸ் இருக்கும். ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸ், எஃப்டி, பாண்ட்ஸு இதெல்லாம். 2வது கோல்டு, 3வது ரியல் எஸ்டேட், 4வது ஈக்விட்டி. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 3ல இருந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஈக்விட்டி வந்து யாருக்குமே சஃபிஷியண்ட்டாக இல்லை. ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் 30%ஆவது ஈக்விட்டியில் வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ரூல். ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். ஆனால் யாருக்கும் 30% இல்லை. இதில் காமெடி என்னென்னா, எல்லோரும் நான் ₹1,00,000 சம்பாதிக்கிறேன், 30,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்போ நான் கரெக்டாக தானே பண்ணுறேங்கிறாங்க. இல்லை, உங்கள் இன்கமில் 30% யாருமே சொல்லலை. உங்கள் நெட்ஒர்த்தில் 30% இருக்கணும். உங்களுடைய டோட்டல் நெட்ஒர்த் என்ன? ஒரு ₹2 கோடி இருக்குது அப்படின்னு சொன்னால், வீடு இருக்குது, கார் இருக்குது, நகை இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, எஃப்டி இருக்குது, ஆர் உங்களது பிஎஃப் பணம் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. என்னோடய டோட்டல் நெட்ஒர்த் வந்து ₹2 கோடி இருக்குதா, அதில் 30% ஈக்விட்டியாக இருக்கா? அப்போ தான் நீங்கள் வெறும் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். ஆனால் 95% ஆஃப் த கிளைண்ட்ஸ் நம்ம மீட் பண்ணுறவங்களுக்கு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கிறது 5%ஓடு இருக்கிறது இல்லை. அப்போது அதுக்கான தேவைகள் இருக்கிறதுனால தான் நாம் வந்து ஈக்விட்டியை மட்டும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மேனேஜ் பண்ணி தரோம். மற்றது வந்து கிளைண்ட் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா நல்ல லேண்ட் எங்கே வாங்கணுங்கிறது ஒரு அட்வைசர் தேவை, அது இன்வெஸ்டருக்கே தெரியும். கோல்டு வந்து எவ்வளோ வாங்கி வைக்கணும் ஃபேமிலிக்குங்கிறது அவருக்கே தெரியும். ஆனால் ஈக்விட்டியை அவர் வாங்கி வைக்கிறது இல்லை. அதனால் அந்த ஸ்பேஸை மட்டும் தான் நம்ம பண்ணுறோம்.